உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த 1ஆம் தேதி செய்தி, காலை செய்தி, இந்த மாதத்தில் ஒரு பியூட்டிஃபுல் மந்த், ஒரு எக்ஸைட்டிங் மந்த் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம். எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன ஒரு ஒரு பரபரப்பாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில். டிசம்பர் மாதத்தில் நிறைய இந்த மாதத்தில் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் செய்யணும், நிறைய கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். இந்த மாதத்தில் நான் இப்படி இந்த மாதிரி பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்ம நினைப்போம், செய்யக்கூடாது என்று சில காரியங்களே நினைப்போம். இந்த மாதத்தில் ரொம்ப இன்னும் நிறைய ஊழியங்களை கலந்து கொள்வோம், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொள்வோம். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, கேரல்ஸு, அப்புறம் ஒயிட் கிறிஸ்மஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த மாதத்தில் ஒரு ஆக்டிவ் மந்த் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். ஆக்சுவலாக எவ்ரி மந்த் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வி ஷுட் பி ஆக்டிவ் இன் கிரைஸ்ட் எவ்ரி மந்த். பட் ஆனால் ஐ எம் ஹாப்பி. ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் திஸ் மந்த் பீப்புள் கம் டுகெதர், எல்லோரும் ஒன்றா ஆண்டவரை ஆராதிக்கவும், அந்த ப்ரெசன்ஸ், அந்த கிறிஸ்டியன் ப்ரெசன்ஸ் இந்த டிசம்பர் மாதத்தில் காட்டுவது மிகவும் சந்தோஷம். நிறைய வெளிநாடு இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்ட்ரீட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி ட்ரீஸு டெக்கரேட் நல்லா அது என்வாயர்மெண்ட்டே நல்லாயிருக்கும். வெளிநாடுகளில் சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஃபீலிங், அந்த கிறிஸ்மஸோடைய அந்த ஜாய், அந்த ஹாப்பினஸ், அந்த டெக்கரேட்டிவ்ஸ் எல்லாமே டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் அன்றைக்கு இந்த மாதத்தின் ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஜஸ்டிஃபைட் அண்ட் ரைச்சியஸ், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் தான் நாம் இந்த மாதத்தில் நாம் பார்க்க போகிறோம். வசனம் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிகாரம், அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். Therefore, since we have been justified through faith, we have peace with God through our Lord Jesus Christ. பாருங்க, இந்த இடத்துல 3 காரியங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒன்று ஜஸ்டிஃபைட் த்ரூ ஃபெய்த், அதாவது நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறது, ஒரு நீதிமான் ஆக்கியிருக்காருன்னா விசுவாசத்தினாலே. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா we have peace, அதாவது பிதாவுடன் சமாதானம் இருக்கிறது. எதனால் அப்படின்னா நாம் நீதிமான் ஆக்கப்பட்ட, நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா த்ரூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது காரியம் யார் மூலமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று போட்டிருக்கிறது. அழகான வசனம், சூப்பரான வசனம். பார்த்தீங்க ஏன் அப்படின்னா, இது நம்ம இந்த கிறிஸ்மஸ் மாதம் இது இயேசுவின் பிறப்பை நினைவு கூர்ந்து நாம் இந்த மாதத்தில் நினைவு கூர்ந்து நம்ம கொண்டாடுகிறோம். நிறைய பேர் ஏன் இந்த மாதத்தில், எல்லா மாதத்துலேயும் எல்லா நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும் அப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, இது டாக்டர்னிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதத்தில் அவர் இந்த உலகத்தில் ஃபிசிக்கலாக பிறந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடுவது தவறு கிடையாது. அதை ஒரு வாய்ப்பாக, மற்றவர்களுக்கு ஒரு செய்தி கொண்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது பார்த்தீங்களா, அது தவறு கிடையாது. ரைட்டா? அதை நாம் அதுவும் ஒரு வாய்ப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர், மெனி பீப்புள் டோன்ட் பிலீவ் இன் கிறிஸ்மஸ். நிறைய பேர் கிறிஸ்மஸை கொண்டாடுவதில்லை. அதை கேட்டால் இல்லை, அது ஒரு பேகன், அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனு, அது இது இல்லை, அது இல்லைன்னுவாங்க. 1000 காரணங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால்
நாம் இருதயத்தில் நினைத்து ஒன்று செய்கிறோம் அல்லவா? நாம் இருதயத்தில் நினைத்து என்ன செய்கிறோம்? ரைட், நான் இருதயத்தில் நினைத்து நான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து கொண்டாடுகிறேன் என்றால் அது தவறு கிடையாது, அது வரவேற்கத்தக்கது என்று நாம் சொல்லலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்முடைய தந்தை இல்லை தாயுடன் பிறந்தநாள், அப்பா இல்லை அம்மாவுடைய பிறந்தநாள், இல்லை பிள்ளைகளுடைய பிறந்தநாள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேளை நாம் இல்லை, அந்த இடத்தில் இல்லை, நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், இல்லை எங்கேயாவது இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை 10 நாள் கழிச்சு தான் பிறந்த நாள், ஆனால் நான் இன்றைக்கே ஃப்ளைட் பிடிச்சி வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லை எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா, நார்மலாக என்ன பண்ணுவோன்னா அந்த நாளை நினைவு கூர்ந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கே கேக் கட் பண்ணிட்டோம். கரெக்டாக இல்லையா? அந்த நாளை நினைவு கூர்ந்து இன்றைக்கே கேக் கட் பண்ணிவிடும். அப்போது அது தப்புன்னு சொல்ல முடியுமா? தவறு அப்படின்னு சொல்லி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நினைவு கூறுகிறோம். அல்டிமேட்டாக இருதயத்தில் என்ன நம்மளுடைய சந்தோஷம்? பிறந்த நாளை நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல் மந்த். இந்த மாதத்தில் யூ ஆர் ஜஸ்டிஃபைட் வித் யுவர் ஃபெய்த், பை யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லும் பொழுது, த்ரூ யுவர் ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசினாலே நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதத்தில் யுவர் ஃபெய்த், உங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த 24ஆம் ஆண்டு எப்படி வேணால் போயிருக்கலாம், ஆனால் இன்னும் முடியல. இப்போ தான் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருக்கு, இந்த 31 நாட்கள் இருக்கிறது. பாருங்கள், இன்னும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில், அதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்துவார். தேர் இஸ் நோ டைம், அதாவது டூ லேட், இது ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு நேரமே கிடையாது ஆண்டவர் கரத்தில். அவர் எப்போ வேணாலும் எதை வேண்டாலும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா! அதுதான் விசுவாசம். விசுவாசம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் 1ஆம் 2ஆம் வசனத்தில் அற்புதமாக ஃபெய்த்தோடைய டெஃபினேஷன் போட்டிருக்கோம். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பக்கூடிய காரியங்களும் அதாவது பார்க்கக்கூடிய காரியங்களும் பார்க்கக்கூடாத காரியங்களும் நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? அதுதான் பெரிய விசுவாசம். அது பிலீவ் பண்ணுறது தான் பெரிய விசுவாசம் என்று. என்னென்னால் இப்போ வானத்தின் காரியங்கள் நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியுது, ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பது அந்த காலகட்டத்தில் நாம் இல்லை, ஆனால் அதை விசுவாசிக்கிறோம். பாருங்கள், விசுவாசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மை நீதிமான்களாக பிதாவின் முன்னாடி நிற்க வைக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரோம். யூ ஆர் சேவ்ட் பை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் அந்த விசுவாசத்தினால். அப்போ பிதாவானவர் நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். நமக்குள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். பிதாவானார் நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அப்போது அவர் என்ன, நமக்கும் அவருக்குள் நடுக்கும் இருக்கும் அந்த கேப், அந்த பிரிவினை, ஆதாம் மூலமாக நடந்த அந்த பிரிவினை நாம் ஒன்றாக சேர்த்து கொள்ளப்படுகிறோம். சிலுவையில் நடந்த காரியத்தின் மூலமாக நாம் அட்டோன்மெண்ட், at the cross we became one. ஸோ இப்போ சிலுவையில் நடந்த காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிலுவையில் நடந்த காரியம் மூலமாக ஆண்டவர் நம்மை, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை பிதாவுடன் இணைத்தார். அப்போது இதை எப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது, நம்ம ஒன்று செய்கிறோம், ஆண்டவர் ஒன்று செய்கிறார். ஹல்லேலூயா! ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்படி. ஸோ பை யுவர் ஃபெய்த் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஃபெய்த், விசுவாசம். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசி, இந்த வேதத்தை விசுவாசித்தீர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விசுவாசித்தீர்கள், விசுவாசம். காணாத ஒரு விஷயத்தை விசுவாசித்தீர்கள், ஆபிரகாமை விசுவாசித்தீர்கள், ஆண்டவருடைய சத்தியங்களை விசுவாசித்தீர்கள், விசுவாசம். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யும் ஒரு காரியம் ஒரு பக்கம்,
ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆண்டவர் செய்த காரியம். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திற்கு வந்து பிறந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். இது ஒரு பக்கம். இது ரெண்டும் இணைகிறது, ரைட்டா? இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது, இப்போ விசுவாசிக்கிறது, இப்போ நடக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதுதான் ஆண்டவருக்குள். இது என்ன நடக்குது என்றால், இது நடந்து முடிந்தது, இது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 காரியங்களும் இருப்பதால் தான் ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த ரட்சிப்பு மூலமாக பிதாவுடன் நாம் இணைக்கப்படுகிறோம், ஆண்டவருடன் பரலோக தேவனுடன் நாம் இணைக்கப்படுகிறோம். அவருக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாகிறது. ஏனென்றால் ஆதாம் மூலமாக பிரிந்த அந்த பிரிவினை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக இணைக்கப்படுகிறோம். அதனால தான் கிறிஸ்மஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹல்லேலூயா! கிறிஸ்மஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டவுன் டு earth. Jesus Christ was born in flesh in this earth to save us. Hallelujah. அப்போ பாருங்க, அப்போ இஸ் இட் நாட் இம்பார்ட்டண்ட்? அது முக்கியம் அல்லவா? அப்போ இந்த நாள் அந்த நாள் தானா அப்படின்னு அந்த நாளை நினைவு கூர்ந்து தான் அதை அந்த நாளில் 25ஆம் தேதி டிசம்பர் 25 இருக்கலாம். ஆக்சுவல் கேலண்டரில் வேறு ஏதாவது ஒரு தேதியாக இருக்கலாம். அது இம்மெட்டீரியல். பாருங்கள், அது எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு வாதத்தில் நிறைய பேர் வாதத்துக்கு பேசுகிறாங்க. ஆனால் சரியான இந்த தேதி தான் என்று சரியாக சொல்ல முடியல. எவ்வளோ ஸ்காலர்ஸ் இருக்காங்க, கரெக்டாக ஒரு தேதியை சொல்ல முடியவில்லை. டென்டேட்டிவாக ஒரு தேதியை சொல்கிறார்கள். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது இது டிசம்பர் 25 ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த மாதம் முழுதும், இந்த மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம் என்று நினைவு கூர்ந்து ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது? ஏன் எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது? ஏன் போய் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதோ, இல்லை ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை உதவி செய்கிறதோ, இல்லை எல்லாரும் சந்திப்பதோ, ஏன் ரட்சிப்புகள் நிறைய பேர் நடத்தக்கூடாது? Why? We should do it. Take the opportunity. குறை சொல்கிறவர்கள் தான் ஏன் இந்த மாதத்தில் செய்யணும், ஏன் ஜனவரி மாதத்தில் செய்யக்கூடாதா, ஏன் பிப்ரவரி மாதத்தில் செய்யக்கூடாதா, ஏன் போன மாதம் செஞ்சுருக்கலாம்ல குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எதுவுமே கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க. அவங்க நவம்பர் மாதம் செய்ய மாட்டாங்க, டிசம்பர் மாதம் செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. வேர்ல்டு ஃபுல்லாகவே டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் என்று வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரிந்த ஒரு விஷயம். அதை ஏன் போய் இந்த நாள் இருக்காது அந்த நாள் இருக்காது அவசியம் இல்லை. We are just remembering the day. எக்ஸாக்ட் டே இதுதானா தெரியாது. We remember the day. Hallelujah. Use this opportunity to come closer to God. கர்த்தருடன் பிதாவுடன் இணைவதற்கு, நெருக்கமாக இணைவதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யூஸ் திஸ் மந்த். உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கம் க்ளோசர் டு காட். கம் க்ளோசர் டு காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்கள் நெருங்கி வரும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவின் இடத்தில் இணைகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பிதாவுனோடு இணையும் பொழுது, ஹல்லேலூயா, உங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுகிற, என்னெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ ஆண்டவர் செய்து கொடுக்கிறார். அவருக்காக ஓடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. டு ரன் ஃபார் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால் இந்த மாதம் முழுதும் பார்த்திங்கன்னா யூ ஆர் ஜஸ்டிஃபைட் அண்ட் யூ ஆர் ரைச்சியஸ். ரைட்? அப்போது நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நீதிமான். நான் நீதிமானா? ஆமாம், நீங்கள் நீதிமான். நான் தவறு செய்திருக்கிறேன். எஸ், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் நினைவு கூறுகிறோம் அல்லவா? அதனால் இந்த உலகத்தில் அவர் பிறந்ததினால் அந்த பிறப்பை நினைக்கிறோம். அந்த அவர் பிறந்ததினால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது இந்த உலகத்தில். சாதாரண மனிதனாக அவர் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கிற காரியங்கள்லாம் அவர் தந்தைக்கு கூட இருந்து சில காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டு
அதுக்கப்புறம் ஊழியத்தில் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை நாம் இந்த மாதத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். we have to live the great word of God. hallelujah. இதுதான் சாட்சி. அப்போ இது எப்படி செய்வது? விசுவாசத்தினாலே. நீர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான் எப்படி? விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த். அப்போ விசுவாசம் இந்த மாதத்தில் நமக்கு தேவை. இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கும் பொழுது, எழுதப்பட்ட சத்தியங்களை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் கட்டுகளை உடைப்பார், விடுவிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆண்டவர் தருவார். நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் கூட நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் செய்த அற்புதங்களை படித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு பெரிய அதிகாரி ஓடி வந்து ஆண்டவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, என் மகள் இறந்து விட்டாள், நீங்கள் வந்து கையை வைத்து நீங்கள் தொட்டால் அவள் பிழைத்து கொள்வார் என்று பெரிய விசுவாசம் யாருக்கு இருந்தது தெரியுங்களா? பரிசேயர் சதுசேயர் இஸ்ரவேலர்களுக்கு அல்ல, புறஜாதியான ஒரு ஒரு கமாண்டர், ஒரு பெரிய ஆள். அவன் ஆண்டவர் காலில் வந்து விழுந்து மரித்து இருந்த மகளை ஆண்டவரால் காப்பாற்ற முடியும் என்று வந்தான் பாருங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பாராட்டினார். அவர் உடனே எழுந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். விசுவாசம். போகிற வழியில் கூனியாக இருந்த ஒரு 13 ஆண்டுகளாக அவள் அந்த ஒரு வியாதியால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு பெண், அவள் போகிற வழியில் சுகமாகுகிறாள். ஆண்டவர் திரும்பி பார்த்து, நீ சுகம் பெற்றுக்கொண்டாய், ஹல்லேலூயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், விசுவாசம் உங்களை நீதிமானாக்கும், விசுவாசம் உயிர்ப்பட வைக்கும், உங்களுக்கு ஜீவனை தரும். செத்துப்போன எலும்புகள், செத்துப்போன நரம்புகள், செத்துப்போன உடம்பை கூட ஆண்டவர் உயிர்ப்பித்து தருவார். ஒருவேளை முடியாமல் போன வேலை, செத்துப்போன வேலை, ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கும் காரியங்கள், இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இனிமேல் இது நடக்காது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேல் வைத்தால் ஆண்டவர் அதை நிகழ்த்தி காட்டுவார் உங்கள் வாழ்க்கையில். முழங்காலிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலை பயங்கர போராட்டமாக இருந்தாலும் இது முடிந்தது, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, செத்து போய்விட்டது, என் மகள் செத்து போய்விட்டாள் என்று சொன்ன அந்த அதிகாரி, ஆண்டவர் இயேசுவே, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் கை வைத்தால் அவர் பிழைத்துக் கொள்வார் என்று சொன்ன அந்த விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அதே விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவர், நான் உண்மை விசுவாசிக்கிறேன். செத்துப்போன எங்கள் வீட்டில் இருக்கும் எல்லா இழந்து போன காரியங்கள், ஒரு வேலையை இழந்து போயிருக்கலாம், ஒரு பொருளாதாரம் இழந்து போயிருக்கலாம், வீட்டை இழந்து போயிருக்கலாம், உங்கள் சுகத்தை பலத்தையும் இழந்து போயிருக்கலாம், நிம்மதியை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் மீண்டும் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்பியும் எல்லாவற்றையும் சரி செய்து தருவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சரி செய்து தருவார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களை நீதிமான் ஆக்குவார். நீங்கள் ரட்சித்த நபராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டவரின் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் நாம் இதை தான் பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்த வருகிற வாரங்களில் ஆண்டவருடைய வருகையை பார்க்க போகிறோம், ஆண்டவருடைய பிறப்பை பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாதத்தில், இந்த அற்புதமான மாதத்தில் ஆண்டவர் இந்த 11 months ஆண்டவர் அற்புதமாக நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். we have to be grateful, we have to be thankful. இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதமாகவும் நம்மை விசுவாசத்தில் நடத்துவார். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. Hallelujah. We come to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரே, பரிசுத்தரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் நீதிமான். அப்பா,
நாங்கள் நீதிமான்களாக நீதியால் விசுவாசத்தினாலே கர்த்தாவே நீதியாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அப்பா நீங்கள் இந்த வாசனம் மூலம் எங்களுக்கு தெரிவித்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிறப்பு இந்த மாதத்தில் கர்த்தாவே நாங்கள் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிற எங்களுக்கு பலத்தை தாங்க. அதை கொண்டாட அப்பா எல்லாருக்கும் போய் சொல்ல, இந்த சத்தியத்தை சந்தோஷமாக ஓடி ஓடி எல்லாருக்கும் போய் சொல்ல எங்களுக்கு பலத்தை தாங்க, கிருபை தாங்க. ஆண்டவர் இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறேன். உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறடிக்கிறேன். நல்ல காரியங்களை அப்பா பிளான் பண்ணி செய்கிறீங்க. எங்களாலே அதை செய்ய முடியாது, எங்களுக்கு புரியல நிறைய காரியங்கள். ஆனால் நீங்கள் செய்வது எங்கள் ஆச்சரியப்பட வைக்கிறது. இன்றைக்கு கூட நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவரே இந்த 11 மாதங்களாக எங்களை நடத்தி வந்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். அற்புத வண்ணமாய் நடத்தி வந்திருக்கீங்க. எத்தனையோ கர்த்தாவே காரியங்கள் தடை இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தகர்த்து எறிந்து இன்றைக்கு அப்பா இந்த கடைசி மாதத்தில் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. உம்மை போற்றி துதிக்கிறோம். விசுவாசத்திலே அப்பா தேவரீர் நாங்கள் வாழ, விசுவாசித்து கர்த்தாவே உம்மை பற்றி கொண்டு வாழ நீ கிருபைத்தாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.